பற்றி வந்து ரொம்ப மோசமாக வந்து பேசிகிட்டே போகிறாங்க. விஜய் தான் எல்லாமே செஞ்சார். இதை மறைக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் விஜய் வந்து பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே விஜய் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே வந்து அவங்களுக்கு ஆப்போசிட் இருக்க வக்கீல் வந்து தொடர்ந்து பேசிகிட்டே இருக்காரு. இதனால் ஜட்ஜ் வந்து ஒரு கட்டத்தில் வந்து விஜய் தான் குற்றவாளி அப்படின்ற மாதிரி பேசி வந்து அவருக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ கரெக்டாக அங்கே வராங்க நம்ம வந்து காவேரி. காவேரி வந்து என்ன பண்ணுறாங்க, நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதன்படி வந்து எல்லாரும் அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. நீ யாருமா அப்படின்னோடனே, நான் தான் இங்கே குற்றம் சாட்டிருக்கீங்க இல்லையா, அவரோட ஒய்ஃப்ங்க, என் பேர் வந்து காவேரி அப்படின்னோடனே, அப்படியே வந்து சரிம்மா நீ எதுக்கு இப்போ வந்து தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க, இந்த கேஸ் முடிய போதில்ல அப்படின்ற மாதிரி வக்கீல் சொல்ல, நீங்கள் அமைதியாக இருங்க, நீ சொல்லுமா என்ன விஷயம் அப்படின்னோடனே, உங்களுக்கு சாட்சி வேணும்னு கேட்டிருந்தீங்கல்ல, இங்கே வந்து வலுவான சாட்சி நாங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னோடனே அதிர்ச்சியாக எல்லாரும் பார்க்குறாங்க. என்ன சாட்சி, வேறு யாருமே இல்லைங்க, வெண்ணிலா தான். வெண்ணிலாவா? வெண்ணிலா எப்படி இங்கே வர முடியும், அவங்க தான் ரொம்ப ஆபத்தான நிலையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் சொல்கிறாரு. இல்லைங்க நான் ஆபத்தான நிலையில் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா இங்கே வராங்க. வெண்ணிலா பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே போலீஸ் வந்து என்னையா இதெல்லாம் அப்படின்றாரு ஜட்ஜி போலீஸை. அது வந்துங்க அப்படின்னோடனே, இந்த பொண்ணு வேணும்னே வெண்ணிலாவை எங்கே கூட்டிகிட்டு போயிடுச்சுங்க, இப்போ எல்லா கதையும் இப்போ தானே சொல்கிறீங்க, இவ்வளோ நேரம் வந்து வெண்ணிலா வந்து பாதுகாப்பாக தான் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ரொம்ப பிரச்சனை, அவங்க வர முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, நான் நல்லா தான் இருக்கேன், நான் சொன்னேன், நான் வந்து கோர்ட்டில் வந்து சொல்கிறேன்னு சொன்னேன் சாட்சி, ஆனால் நான் அந்த இன்ஸ்பெக்டர் வேணான்னு சொல்லிட்டாரு, அவ்வளோ சொல்லியும் நான் கேட்கல அவங்க, அதனால தான் நான் வந்து கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொல்லலான்னு வந்தேன் அப்படின்னோடனே அதிர்ச்சியாக எல்லாருமே பார்க்குறாங்க. சரிம்மா உனக்கு என்ன தெரியும், நீ சொல்லுமா அப்படின்னோடனே, உண்மையிலேயே வந்து என்னை தள்ளி விட்டது பசுபதி தாங்க, விஜய் கிடையாது, விஜய்க்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. என்னம்மா சொல்கிற அப்படின்னு. ஆமாங்க இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து அவர் என்னை ரொம்ப மோசமாக வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருந்தார், எங்கே பார்த்தாலும் வந்து என்னை விஜய்க்கு எதிராக பேச வச்சார், என்னை அவரோட கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாரு பசுபதி. அதனால் வந்து நான் என்ன பண்ணேன், எல்லா விஷயத்தையும் ஒரு வாட்டி நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இப்படியே இருந்தால் வேலைக்காவது விஜய் என்னை வச்சு பிரிச்சுடுவாரு நான் முடிவு பண்ணேன். அதனால் அவர்கிட்ட நியாயம் கேட்டேன், அதுக்கு என்னை மேலேருந்து கீழே பிடிச்சி தள்ளி விட்டுட்டாரு, அதனால தான் எனக்கு இப்படி அடிபட்டுச்சு, இதுக்கும் விஜய்க்கும் சம்மந்தம் இல்லை, விஜய் அந்த இடத்துல இல்லை அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. விஜய் மேலே ரொம்ப தவறாக புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டேன், பாவம் விஜய், அவரை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், எல்லாரும் முன்னாடி எங்கள் விஜய் கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு எல்லாம் அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. உடனே வந்து என் மாமாவை அடைச்சி வச்சுருக்காங்கங்க, தயவுசெய்து என் மாமாவை வந்து எப்படியாவது காப்பாற்றி கொடுங்கன்னு சொல்லும்போது அவங்க மாமா வந்து வெண்ணிலா அப்படி சொல்கிறார். மாமா அப்படி சொன்னோன்னே வெண்ணிலா வந்து பார்த்துட்டே இருக்காங்க. மாமா நீங்கள் எப்படி அப்படின்னோடனே, நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. நான் தாங்க வெண்ணிலாவோட மாமா, என்னை அடைச்சி வச்சுருந்தாங்க, இந்த தம்பி தான் என்னை காப்பாற்றி கூட்டின்னு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு குமரனை காட்டுறாரு. உடனே வந்து இவர் தான் மிலாட் வந்து அந்த குமரன் அப்படி சொன்னோன்னே, அந்த டைலர் குமரன் அப்படின்னாவும் அப்படியா அப்படின்னோடனே, அப்போது இவ்வளோ நேரம் நாங்கள் சொன்னது இப்போவாது உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்கிட்ட வந்து அவங்களோட வக்கீல் வந்து நம்ம வந்து விஜயோட வக்கீல் வந்து கேட்குறாரு. அடுத்து வந்து புரியுது அப்படின்னு சொன்னால், சரி உங்களுக்கு தெரிஞ்ச உண்மையை எல்லாமே சொல்லுங்கள் அப்படின்றாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி நான் தாங்க கண்ணால் பார்த்த சாட்சி, அந்த பசுபதி கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் என் மருமகளை வெண்ணிலாவை அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டான், என்னால் தாங்கிக்க முடியல, எடுத்துகிட்டு போயிட்டு வந்து எப்படியாவது ட்ரீட்மெண்ட் கொடுங்க நான் கெஞ்சினேங்க, அப்போ கூட அவன் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்க மாட்டேன்னு சொன்னான், அதுக்கப்புறம் நான் வேறு வழி இல்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப கெஞ்சி கேட்டதால் கூட்டின்னு போனான். அது மட்டும் கிடையாதுங்க, வெண்ணிலாவை எப்படியாவது இந்த உலகத்தை விட்டு அனுப்பணும் நிறைய முயற்சிகள் பண்ணியிருக்கான், என்னையும் கட்டி வச்சுட்டான், உண்மையை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல என் குடும்பத்தையும் மிரட்டி வச்சுருக்கான், அதனால தாங்க நான் இதெல்லாம் சொல்லலை, இதுதாங்க நடந்த உண்மை, விஜய்க்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அந்த பசுபதி அரெஸ்ட் பண்ணுங்கள், அந்த பசுபதி தான் இவ்வளோத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு ஜட்ஜ் வந்து அந்த பசுபதி அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லும்போதே கரெக்டாக நிவின் பசுபதி கூட்டின்னு வந்து விடுறாரு. பசுபதியும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. எங்கே வந்து விஜய் வந்து நிரபராதின்னு சொல்லிட்டு வந்து அவர் விடுவிக்கிறாங்க. உடனே ஓடி வந்து விஜய் வந்து காவேரியோட கையை பிடிக்கிறார். அதிர்ச்சி அடைகிறாங்க வெண்ணிலா. இதை பார்த்து தாங்க முடியாமல்